நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இமானுவேல். ஆப்பிள் மொபைல் ஃபோன்ஸை நம்ம நிறைய முறை பார்த்தீங்கன்னாக்கா கழுவி அடிச்சு ஊற்றிருக்கோம். அதெல்லாம் வேற விஷயம். ஆனால் ஆப்பிள் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது ஆர்என்டிக்கு ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. சில நேரங்களில் மார்க்கெட்டை விட ரொம்ப அஹெடாக அவங்க மூவ் பண்ணிட்டு இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி கூட எனக்கு வந்து தோணு இருக்கு. அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் இப்போ நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ல வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கோங்களேன். அது என்ன இன்ஃபர்மேஷன் கேட்டீங்கன்னாக்கா ஆப்பிள் M7 Ultra அந்த சிப்பை பற்றி நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன்னா இப்போ இருக்கிற அந்த ஹை வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது. M6 Pro, M6 Max இதெல்லாம் வந்து அவங்க ஸ்கிப் பண்ணிட்டு டைரக்டா வந்து M7 சீரிஸ்க்கு போறாங்களாம். 2027 ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல தான் M7 வந்து லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. அதோட பெர்ஃபார்மன்ஸே வேற லெவல்ல இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம M7 Pro, M7 Max இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா 2027 செகண்ட் ஹாஃப்ல வந்து ரிலீஸ் ஆகுமா. அதுக்கப்புறம் தான் ஹைலைட்டே இருக்கு. M7 Ultra இது 2028ல லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. இதுல 1.5 TBக்கான யூனிஃபைடு மெமரி ஆப்பிள் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. ஸோ இந்த யூனிஃபைடு மெமரியை எக்ஸ்பிளைன் பண்ணோம்னாக்கா டைரக்டா இப்போ CPU இருக்கு, நம்ம வந்து RAM யூஸ் பண்ணுவோம் பிசியில். ஸோ அந்த மாதிரி நீங்க எடுத்துக்க வேணாம். இது வந்து ஒரு SOC டைப் தான் இல்லையா. இதுலயே பாத்தீங்கன்னா அந்த மெமரி வந்து இன்பில்டா இருக்கு. பட் இந்த SOCக்குள்ள யூனிஃபைடு மெமரி மட்டுமே 1.5 TB இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா இதை பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த காரணத்தினால தான் அவங்க வந்து M6 Pro, M6 Max எல்லாம் வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க. குறிப்பா M6 Ultra கூட அவங்க வந்து போகல. அந்த ப்ரொடக்ஷன்ல நிறுத்திட்டு இப்ப இந்த M7 சீரிஸை கூடிய விரைவில் லான்ச் பண்றதுக்கு தான் அவங்க அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். கூடிய விரைவு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்க விரும்பல. அதனால தான் M6 சீரிஸ்ல சில முக்கியமான ஹை அண்ட் SOCs அவங்க ஒதுக்கி வச்சுட்டு M7 சீரிஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து இப்ப ப்ரொடக்ஷன்ல ஈடுபட்டு இருக்காங்க. ஒரு சைடு பாத்தீங்கன்னாக்கா மெமரி சிப்போட காஸ்ட் எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. செமிகண்டக்டருக்கும் ஹெவியான டிமாண்ட் வந்து மார்க்கெட்ல இருக்குது. எல்லாமே இருக்கும்போது ஆப்பிளுக்கு மட்டும் எப்படி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தோணுதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. நிறைய செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால இந்த M7 Ultra லான்ச் ஆகும் போதும் கண்டிப்பாக கம்மியான பிரைஸுக்கு லான்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. கூடிய விரைவில் நீங்கள் 10 லட்சத்துக்கு மேலே கூட ஒரு SOC கொண்ட ஒரு PCயை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஆப்பிள் கிட்ட இருந்து. இல்லைன்னா இந்த மேக் மினி மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது இல்லையா, அதில் கூட அவங்க M7 Ultraவை யூஸ் பண்ணி அதை வந்து ஒரு ஹை பிரைஸுக்கு லான்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் 2028ல இருக்கு. ஸோ பிரைஸ் ஒரு சைடாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. அதை வாங்குற மக்கள் வந்து ரொம்ப ஆர்வமாக வாங்குறாங்களான்னு கேட்டிங்கனாக்கா எல்லாருக்குமே அது மேலே ஒரு ஆசை இருக்குது. இப்போ நம்மளே பார்த்தீங்கன்னா நம்மளால் எவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. இப்போ நிறைய பேர்ட்ட காசு இருக்கலாம், அவங்க வந்து ஒரு சினிமா ஆர்டிஸ்டாக இருக்கலாம், அதில் வந்து ஒரு உச்சத்தை அடைஞ்சவங்களா இருக்கலாம். இப்போ சினிமா ஆர்டிஸ்ட்னாக்கா அதில் வந்து குறைந்த அளவு சம்பளம் வாங்கக்கூடிய நபர்களும் இருக்கிறாங்க, தினக்கூலிகளாக வேலை செய்யக்கூடிய நண்பர்களும் இருக்கிறாங்க. அவர்களை பற்றி நம்ம வந்து சொல்லலை. இப்போ வந்து அதில் ஒரு உச்ச நிலையை அடைந்து ஒரு உச்ச நட்சத்திரமாக இருந்து அதிக அளவில் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நபராக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா அரசியலில் இருந்து அதிகமாக சம்பாதிச்சு வச்சு இருக்கக்கூடிய அந்த நபர்களின் பிள்ளைகளாக இருக்கலாம். ஏன்னா அவங்க கூட வந்து அதிகமாக சம்பாரிச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு இருக்காங்க. சொத்து தான் நிறைய சேர்த்து வச்சுருக்காங்க அவங்களுடைய வாரிசுகளுக்கு. அந்த வாரிசுகள் எடுத்து ஜாலியாக செலவு பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 10 லட்சம், 15 லட்சம், 20 லட்சம், 30 லட்சம், ஏன் 50 லட்சமாக இருந்தால் கூட வாங்குறதுங்கிறது சாதாரண விஷயமா இருக்குது. ஆனால் ஒரு ஆர்டினரி பீப்புளை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப கஷ்டமான விஷயமா தான் இருக்குது. இப்போ நம்மளால் அதிகபட்சமாக நம்மளுடைய லிமிட்டை புஷ் பண்ணி ஒரு 1.5 லட்சம் 2 லட்சம் செலவு பண்ண முடியும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இன்னும் 2 வருஷத்தில் நான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ நம்ம 2026 தான் இருக்கோம். 2028ல் 1 லட்சங்கிறதே ரொம்ப கம்மியான ப்ரைஸ் மாதிரி ஆகிடும். இப்போ நிலமெல்லாம் அப்படி தான் இருக்குது. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி 3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா 50,000ங்கிறது ஒரு பெட்டரான அமௌண்ட் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இன்றைக்கி வந்து 50,000 எல்லா பிசியுமே தாண்டிடுச்சு. பெரும்பாலான பிசிகள், எல்லா பிசிகள்னு நம்ம வந்து பொதுவாக சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்சு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் உள்ள ஒரு பிசியை நம்ம வாங்கணும், இல்லை பெர்ஃபார்மன்ஸ் உள்ள ஒரு லேப்டாப்பை நம்ம வாங்கணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம்னாக்கா கண்டிப்பாக நம்ம 80,000 70,000க்கு மேலே உள்ள அந்த பிசிஸ் அண்ட் லேப்டாப்ஸை தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அந்த காஸ்ட் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகியிருக்கு, மதர் போர்டு காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ஓவராலாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த இண்டஸ்ட்ரியில் எல்லா பொருட்களின் ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகியிருக்குது. மொபைல் ஃபோன்ஸோட காஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே இன்க்ரீஸ் ஆகிட்டு Vivo X300 Ultraலாம் பார்த்தீங்கன்னாக்கா என்ன ப்ரைஸுக்கு லான்ச் பண்ணியிருந்தாங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஒரு விவோ மொபைல் ஃபோனுக்கு அந்த அளவுக்கு ப்ரைஸாக அப்படிங்கிற மாதிரி கேட்குற அளவுக்கு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஆக்சுவலாக அது நல்ல மொபைல் ஃபோன், அதிலலாம் நான் மாற்று கருத்துக்கள் சொல்ல. பட் என்னதான் இருந்தாலும் நம்ம வந்து பிராண்ட் வேல்யூன்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். சைனீஸ் மொபைல் ஃபோன் பிராண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க பட்ஜெட்டில் இந்தியாவில் பெட்டரான கான்ஃபிகரேஷனோட மொபைல் ஃபோனை கொடுப்பாங்க அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயமா இருந்தது. அதை தான் மக்கள் ரொம்ப நாளாகவே நம்பிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்களே பார்த்தீங்கன்னாக்கா 1 லட்சத்தை தாண்டிலாம் இப்போ மொபைல் ஃபோன்ஸை லான்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. Xiaomi 17 Ultraவோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோக்கு லான்ச் ஆனிச்சுங்கிறது உங்களுக்கே தெரியும். அப்போ Xiaomi 17 இல்லாமல் 18 Ultra எந்த ப்ரைஸுக்கு லான்ச் ஆகும் அப்படிங்கிறதே நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ நாலாவ பார்த்தீங்கன்னாக்கா
ஒரு பொருளுடைய காஸ்ட்டுங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்க போகுது. வாங்குறதுக்கு ஆள் இருக்கிற வரைக்கும் அவங்க ஏற்றுறதை நிறுத்த போகிறது கிடையாது. அண்ட் மேனுஃபேக்சரிங்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப டஃப்பாக இருக்குது. அதையும் நம்ம வந்து ஒத்துக்கணும். இப்போ முன்ன மாதிரிலாம் வந்து ஈஸியாக சோர்ஸ் பண்ண முடியல அதற்கான அந்த ரா மெட்டீரியல்ஸை. அது ஒரு புறம் பிரச்சனையாக தான் போயிட்டுருக்கு. இந்த ஏஐயால் பார்த்திங்கனாக்கா பல விஷயங்கள் இங்கே வந்து மாறிக்கிட்டே இருக்குது. ஒரு புறம் இந்த மாதிரி ஏஐ டேட்டா சென்டர்ஸ்க்கு அதிக அளவில் நீர் தேவைப்படும். அதனால் வந்து கடலுக்கு பக்கத்தில் வந்து அதை ஸ்டார்ட் பண்ணணும். கடல் நீரை வந்து சில மாறுதல்களுக்கு உட்படுத்தி அதன் பிறகு கூலண்ட்டாக அதுக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான அந்த விஷயங்கள்லாம் நடந்து கொண்டு இருக்கிறத பார்க்க முடியுது. ஆனால் இங்கே மக்கள் பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இங்கே தண்ணி பஞ்சம்லாம் வருது நிறைய இடங்களில். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வேறு இருக்குது. அதே சமயம் ஏஐக்கு இவ்வளோலாம் ஸ்பெண்ட் பண்ணுமா அப்படிங்கிற மாதிரியும் நமக்கு வந்து கேட்க தோணுது. இவ்வளோ விஷயங்களை தியாகம் பண்ணி தான் இந்த ஒரு புது டெக்னாலஜியை நம்ம கொண்டுட்டு வரணுமா? அதனால் பர்பஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய நிலையே பெட்டராக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ இருக்கிற மாதிரியே இருந்தால் கூட நிறைய பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். அவங்களுடைய வேலைவாய்ப்பை தான் இந்த ஏஐ வந்து பறிக்க போகுது. குறிப்பாக என்ட்ரி லெவலில் இருக்கக்கூடிய அந்த நண்பர்களுக்கு வேலைவாய்ப்பு போக போகுது. அதன் பிறகு இந்த ஏஐ யூஸ் பண்ணி நிறைய பேர் உள்ளே வருவாங்க. ஏஐ யூஸ் பண்ணி எப்படி பிஸ்னஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் நடைமுறைக்கு வந்த பிறகு நிறைய பேர் ரெக்ரூட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு டெக்டானிக் ஷிஃப்ட்டை வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. சில விஷயங்கள்லாம் நிறையவே மாறும். ஒரு அதிர்வு வந்த மாதிரி இருக்கும். நிறைய பேரோட வாழ்க்கை மாறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. எந்த அளவுக்கு போகுதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதே சமயம் ஆப்பிள் மாதிரியான ஒரு நிறுவனம் இந்த மாதிரியான ஒரு எஃபர்ட்டை போட்டு 1.5 TB யூனிஃபைடு மெமரி யூஸ் பண்ண போகிறோன்னு சொல்லும்பொழுது இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இந்த எஸ்ஓசியில் ப்ராசஸருக்கும் இந்த யூனிஃபைடு மெமரிக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸுங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்க போகுது. ஸோ லேட்டன்சி வந்து வேறு லெவலில் இருக்கும். லோ லேட்டன்சி, அதாவது பார்த்திங்கன்னா அந்த ஒரு டாஸ்க்கை நம்ம பண்ணோம்னா அதற்கு வந்து ஒரு தொய்வே இருக்காது. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம போகக்கூடிய நிலையெல்லாம் வந்து இதனால் வரலாம். 1.5 TBங்கிறது வந்து ரொம்ப அதிகம். அதோடைய பேண்ட்வித் வந்து ஹெவியாக இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் பார்க்கும்போது ஏஐ டாஸ்க்கெல்லாம் ஹேண்டில் பண்ணுறது இதுக்கு ஒரு பொருட்டே இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியே நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ அவ்வளோ பவர்ஃபுல்லாக ஒரு கம்ப்யூட்டரை லான்ச் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அவ்வளோ பவர்ஃபுல்லாக ஒரு எஸ்ஓசியை நம்ம உருவாக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அப்படிங்கிறத நான் கேட்க வரேன். இப்போ ஆல்ரெடி வந்து RSA அல்காரிதத்தில் பிரச்சனைகள்லாம் வரும் குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் வந்த பிறகு அப்படிங்கிற மாதிரியான சில தகவல்கள் எல்லாம் நம்மளால் வந்து பார்க்க முடியுது. அப்படி இருக்கும்போது நம்ம இது வரைக்கும் ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி வச்சுருக்கோம். இப்போ ஒரு டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபருங்கிற பேரில் அந்த சிஸ்டம் முழுக்க உடைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்ருக்குது. இப்போ நம்ம டோட்டலாக வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகணும். அப்படி நம்ம வந்து டோட்டலாக நம்மளுடைய அத்தனை விஷயங்களையும் மாற்றிக்கொள்ளும் பொழுது அதற்கு தகுந்த மாதிரியான அந்த ப்ரைஸையும் நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஒருவேளை அந்த பழைய ப்ரைஸுக்கே இந்த பொருட்களும் கிடச்சிதுன்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ப்ரைஸ் ஏறிக்கிட்டே இருக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம்தான். டெக்னாலஜிங்கிறது எளிமையாக மக்களை போய் சென்றடையணும். அதுதானே டெக்னாலஜி. இங்கே காஸ்ட்டை மட்டும் ஏற்றிக்கிட்டே இருந்தாங்கனாக்கா அது எப்படி மக்களுக்கு பயனுள்ள ஒரு விஷயமா இருக்கும்? அவங்க சைடில் இருக்கக்கூடிய நியாயம் வந்து வேறு. எங்களால் மெட்டீரியலை சோர்ஸ் பண்ண முடியல, ஈஸியாக கிடைக்கிறதில்ல, இது ரொம்ப டிமாண்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இது எல்லாமே இருக்கட்டுமே, யாருக்காக இதெல்லாம் வந்து உருவாக்குறீங்க? மக்களுக்காக தானே. ஸோ மக்களுக்கு எளிமையாக கிடைக்கிற மாதிரி சில விஷயங்களை நீங்கள் உருவாக்குங்க. உங்களுடைய டெக்னாலஜியை இன்னும் எளிமையாக்குங்க. சாமானியனும் அதை வந்து பயன்படுத்தணுங்கிறது வேறு விஷயம். சாமானியனுக்கும் அதை வாங்குகிற அளவிற்கான விலையில் அது விற்கணுங்கிறது தான் முக்கியமான விஷயம். அப்போ தான் அதில் வந்து பயனே வந்து இருக்கும். இதுதான் என்னுடைய கருத்து. நீங்கள் 1.5 TBக்கு வேணாலும் யூனிஃபைடு மெமரி வச்சுக்கோங்க, 3 TBக்கு வேணாலும் வச்சுக்கோங்க, இல்லை 1500 TB கூட வச்சுக்கோங்க. ஃபியூச்சரில் நீங்கள் இதெல்லாம் பண்ண தான் போகிறீங்க, நான் இல்லைன்னு சொல்ல. பட் இது வந்து ஒரு ரெவல்யூஷனான்னு கேட்டிங்கனாக்கா எஸ். இப்போதைக்கு நம்ம பார்க்கும்பொழுது 2028 இந்த M7 அல்ட்ராலாம் லான்ச் ஆகும்போது நம்ம கம்ப்யூட்டரினுடைய அந்த பெர்ஃபார்மன்ஸுங்கிறது எந்த லெவலில் இருக்குங்கிறத நினச்சி பார்க்கும்போது அது வந்து ஒரு ரெவல்யூஷன் மாதிரி தான் ஃபீல் ஆகுது. இப்போ இருக்கக்கூடிய நிலையிலேருந்து நான் சொல்கிறேன். நாட்கள் போக போக பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு வருஷத்தில் எவ்வளோ சேஞ்சஸ் வருதுங்கிறத நம்மளால் அப்போ தான் பார்க்க முடியும். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் தான் அந்த நேரத்தில் அது லான்ச் ஆகும்போது எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெளிவாக புரியும். இப்போதைக்கு அதற்கான ஹைப் இருக்குது அப்படிங்கிறது மட்டும் உண்மை தான். இதற்கு போட்டியாக குவால்காம் சைடில் இருந்தும் கூடிய விரைவில் நம்ம வந்து சில அறிவிப்புகளை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பல பேர் இப்போ சைனீஸ் பிளேயர்ஸும் பார்த்திங்கனாக்கா அதிகமாக இந்த மாதிரியான விஷயங்களை உருவாக்குறதுக்கு முன் வர்றாங்க. அவங்களுக்கு சில பிரச்சனைகளும் முன்னாடி இருந்தது. அந்த பிரச்சனைகளில் இப்போ தளர்வுகள்லாம் இருந்தாலுமே அவங்க சைடில் அவங்க வந்து உஷாராகவே இருக்காங்க. நம்ம மறுபடியும் அந்த மாதிரி ஏதோ ஒரு சிப்புக்காக வெயிட் பண்ண முடியாதுங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால அவங்களே ஓனாக அவங்க நாட்டிலேயே அதிகமான அந்த ப்ரொடக்ஷன்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி விரும்புகிறாங்க.
அண்ட் அவங்களுடைய டெக்னாலஜியை மறைமுகமாக வச்சுக்கணுங்கிற மாதிரியான ஆசையாக அவங்கள்ட்ட வந்து இருக்குது. இல்லை புதுசாக ஏதாவது இனோவேட்டிவாக பண்ணணுங்கிற அந்த திங்கிங்கும் அவங்கக்கிட்ட வளர்ந்துருக்கிறத இப்போ சமீப காலத்தில் நிறையவே பார்க்க முடியுது. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு காம்படிஷன் மாதிரி இருக்குதுங்க. ஆனால் சாமானிய மக்களுக்கு இதனால் என்ன பயன் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை தான் நமக்கு வைக்க தோணுது. இப்போதைக்கு ஒரு ரோபோட் மிஷின் இருக்குன்னு வச்சுப்போம், அந்த வீடு பெருக்கிறதுக்கு இதை வந்து வாங்கி வைக்கிறாங்க. அதுவே பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாராலையும் வாங்கி வைக்க முடியல. இப்போ மிடில் கிளாஸாக இருந்தால் கூட இப்போ ஓரளவுக்கு பணம் கையில் இருந்தால் தான் அதை வாங்கி வைக்க முடியுது. 20,000 ரூபாய்க்கு விற்கிதுன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை 15,000 ரூபாய்க்கு முன்னாடி வித்துட்டு இருந்தது, 10,000 ரூபாய்க்கு கூட கிடச்சிட்டு இருந்தது. இந்த மீலாம் வந்து விட்டுட்டு இருந்தாங்க, ஷோமி இருக்கு இல்லையா, அவங்க தான் இந்த ரோபோட் கிளீனர்லாம். அதை வந்து இப்போ நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நம்ம ஒரு நிலைக்கு கொண்டு வந்தாலும் அது என்ன ப்ரைஸுக்கு கிடைக்குதுங்கிறதும் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஒரு சைடு பிரச்சனை இருக்குது, இன்னொரு சைடு அதாவது ஒரு சைடு பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு இன்மைங்கிற அந்த பிரச்சனை வந்து உருவாகிட்டு அதிகமாக போயிட்டே இருக்குது. நிறைய பேருக்கு வேலை இழப்புகள் வரும் அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய நிலையை பார்த்தாலே நமக்கு தெளிவாக புரியுது. அதாவது இப்போ என்ன டாஸ்க்கை என்ட்ரி லெவலில் பண்ணிகிட்ருக்காங்களோ அதற்கான அவசியமே இல்லை அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து வெட்ட வெளிச்சமாக தெரியுது. ஏஐ வந்து அதை ரொம்ப ஈஸியாக முடிச்சு விட்டு போயிடுது. ஸோ அதனால் பெரிய நிறுவனங்கள்லேயே 1,00,000 பேருக்கு மேலே 2,00,000 பேருக்கு மேலே வேலையை விட்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ அதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிற மாதிரி அந்த சிஇஓஸ்லாம் அப்பப்போ பேட்டிலாம் கொடுக்குறாங்க இல்லையா, அதுலேருந்து நம்மளால் டீகோட் பண்ணி சில விஷயங்களை கண்டுபிடிச்சிக்க முடியுது. இப்போ டிசிஎஸ் மாதிரியான நிறுவனங்களாக இருக்கட்டும், சர்வீஸ் பேஸ்ட் இண்டஸ்ட்ரியில் மிகப்பெரிய அளவில் ஆட்குறைப்பு நடவடிக்கைகள்லாம் வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தெரிய வருது. இப்போதைக்கு நாங்கள் ஆட்குறைப்புலாம் செய்ய மாட்டோம்னு HCL, இன்ஃபோசிஸ் இந்த மாதிரியான நிறுவனங்கள்லாம் பேசிகிட்டு இருந்தாலும் ஏதோ ஒரு சிக்கல் இருக்குது அந்த நிறுவனத்துக்குள்ளே அப்படிங்கிறது நமக்கு புரியுது, நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. ஓவராலாக பல விஷயங்களை நம்ம வந்து யோசித்து பார்க்கும்போது பட் இதை அவங்க எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்கங்கிறது வந்து தெரியல. இந்த ஐடி துறையை சார்ந்த நிறுவனங்கள் அனைத்துமே பார்த்திங்கனாக்கா கடன் இல்லாத நிறுவனங்களாக இருக்குது. அவங்களுக்கு வந்து அட்வான்டேஜஸ்ங்கிறது நிறைய இருக்குது. இப்போ வேறு சில செக்டாரில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் மாதிரி அவங்க கிடையாது. கடன் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால, இல்லை கடனே இல்லாமல் இருக்கிறதுனால அவங்கள்ட்ட நிறையவே கேஷ் ஃப்ளோ இருக்குது. இப்போ லாபம் குறைஞ்சிடும் அப்படிங்கிற அந்த நிலையில் தான் அவங்க ஆட்குறைப்புக்கு வந்து போகிறாங்க. அந்த மாதிரி எத்தனை பேரை எடுக்க போகிறாங்கங்கிறது இன்னும் கிளியர் கட்டாக தெரியல. கண்டிப்பாக ஒரு 2,00,000 பேர் இந்த டிசிஎஸ் நிறுவனத்தில் மட்டும் இருந்தே வெளியே போவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு நமக்கு வந்து தெரிய வருது. ஃப்யூச்சரில் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கும். உடனே ஒரே நாள்லேயே எத்தனை பேரை தூக்குனா என்ன பிரச்சனை வருங்கிறது அவங்களுக்கும் தெரியும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இது மாதிரிலாம் செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ இருக்கக்கூடிய நிலையை பார்க்கும்போது நமக்கு தோணுது. இன்ஃபோசிஸ்லேயும் கண்டிப்பாக வந்து ஆட்குறைப்பு நடவடிக்கை என்பதை வந்து அவங்க அமல்படுத்துறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான நேரத்தில் நம்ம கொஞ்சம் யோசித்து நம்ம செலவு பண்ணுற விஷயங்களை கொஞ்சம் சிறப்பாக கையாளுறது ரொம்ப அவசியம். ஏற்கனவே ஒரு வீடியோவில் இது தொடர்பாக அவங்க கூட நான் பேசியிருந்தேன். அந்த நேரத்தில் அந்த வார் சிச்சுவேஷன் போயிட்டு இருந்தது, அமெரிக்கா ஈரான் போர். அப்போயே நான் சொல்லியிருந்தேன், இன்னும் அது ஒரு முடிவுக்கு வந்த மாதிரி தெரியல, ஒப்பந்தம் கையெழுத்தாகுதுன்னு சொன்னது தான், அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா மாற்றி குண்டு போட்டுட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் வருது. ஸோ அதுக்குள்ளே நம்ம டீப்பாக போக விரும்பல. எனிவே இப்போ இருக்கக்கூடிய இந்த சிச்சுவேஷன் ரொம்ப ஸ்டேபிளாக இல்லை. அதனால் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பணத்தை செலவு பண்ணும்பொழுது யோசிங்க, நம்ம இந்த பொருளுக்காக செலவு பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி யோசிங்க. டெக்னாலஜி மாறுது, புதுசாக இதெல்லாம் வருது. 1.5 TB யூனிஃபைடு மெமரி வரப்போகுது, அதுக்கு வந்து இந்த அளவுக்கு நீங்கள் காசு கொடுங்கன்னு கேட்டாக்கா அது எனக்கு தேவையா அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்க வேண்டியதாக இருக்குது. இப்படி தான் நம்ம வந்து கேட்குறோம். பட் 5 வருஷம் கழிச்சு 10 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது ஆமாம் எனக்கும் தேவை அப்படிங்கிற மாதிரி தான் அந்த டெக்னாலஜியை நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துடுறாங்க. ஏதோ நம்மளை சுற்றி ஒரு வளையத்தை பின்னி வியாபாரிகள்லாம் சேர்ந்து வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. இது என்னுடைய ஒப்பீனியன் தான். ஏன்னா இது எல்லாமே நடந்தது. இத்தனை வருஷமாக நம்ம அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை தான் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். நான் 2010லலாம் ஒரு பிசி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது உனக்கு எதுக்கு இவ்வளோ ஹை கான்ஃபிகரேஷன் பிசி அப்படிங்கிற மாதிரி கேட்டவங்கலாம் உண்டு. இன்றைக்கி அந்த மாதிரி கேட்க முடியல. அதுவே இப்போ ஒரு டம்மி கான்ஃபிகரேஷனாக தான் இருக்குது. ஸோ காலங்கள் மாறிக்கொண்டே இருக்குது, அனைத்து விஷயங்களும் மாறிக்கொண்டே இருக்குது. நாமளும் மாற தான் செய்வோம், நமக்கு வேறு வழியே கிடையாது. ஆனால் இப்போ இருக்கிற அந்த சிச்சுவேஷனை நம்மளால் ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு நம்ம ஓரளவுக்கு ஸ்டெபிலைஸ் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். இதை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? அண்ட் இந்த ஆப்பிள் M7 Ultra அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது ஒப்பீனியன் இருந்தாலும் மறக்காமல் அதை கமெண்ட் செக்ஷனில் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வேறு பல முக்கியமான அவசியமான உங்களுக்கு பயன் வழங்கக்கூடிய வகையிலான தகவல்களுடன் மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இமானுவேல். நன்றி, வணக்கம்.